ஹாய், நான் உங்களோட டாக்டர் பிரசன்னா, ஆப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஆராய்ச்சி கிளினிக், தரமணி, சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெஜனிஸ்மஸ் பற்றி பேச போகிறோம். வெஜனிஸ்மஸ்னால் என்ன? ஆக்சுவலாக வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்து இப்போ மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்குது, அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய கப்புள்ஸ் வருவாங்க. யூஸ்வலி பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்னென்னா, மேம் வந்துட்டு நாங்கள் இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் நாங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து இருந்ததே கிடையாது அப்படின்னு வரும்போது வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஒரு மேரிட் லைஃப் வரும்போது அந்த இன்டர்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்ல. ஸோ அவங்களோட லைஃப் நல்லா இருக்குங்களா, அதனால் வந்துட்டு இந்த வெஜனிஸ்மஸ் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஈவன் கப்பல் 2 பேர் உட்கார வச்சு என்ன இது வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பேசும்போது அவங்களுக்கு வந்து லைக் அனாட்டமி பற்றி, அந்த வெஜினாவோட அனாட்டமி பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஏன் அப்படி ஆகுது, அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா வந்துட்டு அதை வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இது பண்ண நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ வெஜினா வந்துட்டு இது வந்து ஒரு டியூபுலர் ஆர்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். இது வந்து நார்மலாகவே தானாகவே எக்ஸ்பேண்ட் ஆகும், கன்ட்ராக்ஷன் ஆகும். எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும் யூஸ்வலானா டெலிவரி டைமில் வந்துட்டு நம்ம பேபி வெளியே வரும்போது வந்துட்டு அந்த வெஜினா வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தலை வெளியே வந்தால் பேபி வெளியே வரும். ஸோ அவ்வளோ பெரிய தலை வெளியே வர அந்த வெஜினாவே வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறது கூட வந்துட்டு ரொம்ப வந்து கன்ட்ராக்டட் ஸ்டேஜில் பெயின்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்துட்டு லைக் என்ன ஆகுனா இன்வாலண்ட்ரி, அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுனா ஃபீமேலுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா இந்த மசில்ஸ் வந்து தெரியலாமவே கன்ட்ராக்ட் ஆகிடும். இந்த பெரினியல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சுற்றி வெஜினா சுற்றி சில மசில்ஸ் இருக்கும், பெரினியல் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இன்வாலண்ட்ரியாக தெரியலாமல் தானாகவே அப்படியே வந்துட்டு டைட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஹஸ்பண்ட் வந்து பெனிஸ் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கட்டும் வந்துட்டு அது முடியவே முடியாது, ஈவன் டிஃபிகல்ட்டியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது இன்டர்கோர்ஸ் பண்ணவே இல்லை, பேபி கூட எப்படி ஃபார்ம் ஆகும், அது கூட கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல், சில பேருக்கு சைக்கலாஜிக்கலாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த மசில்ஸ் நிஜமாகவே வந்துட்டு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணும், ஸோ அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தெளிவாக அவங்க பேசும்போது, மேம் இந்த மாதிரி ஆகுது எனக்கு அப்படின்னு வந்துட்டு எதர் ஃபீமேல் சொல்லும் போதோ இல்லை மேல் சொல்லும் போதோ வந்துட்டு 2 பேருக்கு வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்துட்டு எஜுகேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து இதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் வரணுன்னா வந்துட்டு லைக் யூ கேன் கான்டாக்ட் மை நம்பர் 9963698968. தேங்க்யூ.